எல் நினோ காரணமாக ஐரோப்பாவில் 1.40 லட்சம் மக்கள் வெளியேற்றப்படும் அளவு மாபெரும் பேரழிவு நடைபெற்று வருகின்றது. ஐரோப்பாவில் நடந்தது என்ன என்பது பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். பசிபிக் கடலின் மேற்பரப்பில் வழக்கத்தை விட வெப்பம் அதிகரிக்கும் நிகழ்வே எல் நினோ என்று அழைக்கப்படுகின்றது. உலகின் 1/2 பகுதியை ஆக்கிரமித்துள்ள பசிபிக் கடலில் ஏற்படும் இந்த வெப்பநிலை மாற்றம் உலகம் முழுவதும் காலநிலைகளில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் குளிர் பிரதேசங்களாக அறியப்படும் ஐரோப்பாவில் இந்த எல் நினோ காரணமாக இந்த ஆண்டு முன் எப்போதும் இல்லாத வகையில் கடுமையான வெப்பம் பதிவானது. அதிலும் சில பகுதிகளில் 48 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்ப அலை பதிவானதால் சாலைகளில் உள்ள தார் உருகும் நிலை உருவானது. இந்த நிலையில் இந்த வெப்ப அலை பாதிப்பு காரணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் காட்டு தீ ஏற்பட்டு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட் அருகே பற்றி எரியும் காட்டுத்தீ தலைநகருக்கு மாபெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. மேலும் ஸ்பெயினில் சில பகுதிகளில் பிரான்சின் தென் பகுதியின் பல்வேறு இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான அடர்ந்த காடுகள் தீயில் முற்றிலுமாக சாம்பலாகின. மேலும் தீ அதிவேகமாக குடியிருப்பு பகுதிகளை நெருங்குவதால் மக்களும் ராணுவத்தின் உதவியுடன் அவசரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த வகையில் ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் 2.20 லட்சம் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசுகள் கூறியுள்ளன. தீயை அணைக்க ராணுவம் வரவழைக்கப்பட்டு அதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக வான்வழியாக தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. எனினும் காற்றின் வேகம் மற்றும் வெப்ப அலை காரணமாக காட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியாமல் தீயணைப்பு துறையினர் தடுமாறி வருகின்றனர். இதன் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினராக உள்ள நாடுகளின் உதவி கோரப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குரேஷியா, போர்ச்சுகல், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்து தீயை அணைக்க பெரிய அளவிலான விமானங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன.